My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. பாண்டிச்சேரியில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிபிஎஸ்சினுடைய அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் இந்த காலேஜஸில் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, கம்ப்ளீட் ஸ்டெப். நீங்கள் வந்து தமிழ்நாடு மாதிரி தனியாக சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போவே சாய்ஸ் ஃபில்லிங் வருது, ப்ரியாரிட்டி ஆர்டர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற பட்சத்தில் இந்த சென்டாக் ரிஜிஸ்ட்ரேஷனில் எந்த விதமான தவறுகளும் செய்ய மாட்டீங்க. முக்கியமான சில தவறுகள் எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. அண்ட் பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா எல்லா விதமான டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் போடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் என்டையராக பாண்டிச்சேரி கவுன்சிலிங் பற்றி கவர் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நமக்கு சென்டாக்னுடைய அஃபீஷியல் வெப்சைட் centacpuducherry.in, இந்த வெப்சைட்டில் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்க போகுது. நீங்கள் பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் திங், ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலிருந்து 30ஆம் தேதி. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 10:40-11 கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக 11 மணி. ரிஜிஸ்ட்ரேஷன் 30ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அண்டு எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. வி ஹாவ் டைம். ஸோ அதனால பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸ் தான் இங்கேயும் நீங்கள் போட போகிறீங்க. பட் அதை விட கொஞ்சம் மினிமல் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 10th மார்க் ஷீட் அவசியம் தேவை. உங்களுடைய 12th மார்க் ஷீட் அவசியம் தேவை. இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு, உங்களுடைய ரிசல்ட் ஸ்கோர் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதோடைய சாஃப்ட் காப்பி. அடுத்து டிசி, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 12th டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதனுடைய டிசி அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் கேண்டிடேட். இந்த 5 டாக்குமெண்ட் எல்லா மாணவர்களுக்கும் மேண்டேட்ரியாக தேவை, சரிங்களா? இதுக்கு அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர், அண்ட் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் இந்த 7 டாக்குமெண்ட்ஸ் எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவை. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் சைஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்கன்னா அதே தான். சிக்னேச்சர்லாம் 20 KB to 30 KB இருக்கணும். ஃபோட்டோனா 30 KB to 50 KB இருக்கணும். மற்றதெல்லாம் பிடிஎஃப் ஃபைல் தான். நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அப்லோட் ஆகிடும், சரிங்களா? அடுத்ததா என்ஆர்ஐயில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜஸில் என்ஆர்ஐ அண்ட் இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விச் ஆஃபர்ஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்ஆர்ஐ கோட்டாக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் என்ஆர்ஐ கோட்டாக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன வேணும்னா பாஸ்போர்ட் காப்பி ஆஃப் த ஸ்பான்சரர். என்ஆர்ஐ ஸ்பான்சர் இருப்பாங்கல்ல, பேரண்ட்டோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ, அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வேணும். அடுத்ததா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் உள்ள இந்தியன் எம்பசிலேருந்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட், எம்பசி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அது வேணும். அடுத்து யார் ஸ்பான்சரோ அவருடைய விசா காப்பியோ அல்லது சிட்டிசன்ஷிப் கார்டோ அல்லது கிரீன் கார்டோ அல்லது ஓசிஐ கார்டு ஹோல்டர்னா ஓசிஐ கார்டு, இதெல்லாம் வேணும். இப்போ என்ன ஸ்டூடெண்ட்டே என்ஆர்ஐ தான் அப்படின்னா இந்த அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. இல்லை பேரண்ட் மட்டும் தான் என்ஆர்ஐ, ஸ்டூடெண்ட் என்ஆர்ஐ இல்லை, ஸ்டூடெண்ட் வந்து ஓசிஐ கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். அடுத்ததா என்ஆர்ஐ ஸ்பான்சர் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், இது வந்து ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான். பேரண்ட்ஸே என்ஆர்ஐயா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவைப்படாது. இந்த 3 தான் தேவை. ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள், முதல் நிலை உறவினர்கள் யாராவது ஸ்பான்சர் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பிளட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிகிரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிகிரியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வாங்கின சர்டிஃபிகேட், இதெல்லாம் என்ஆர்ஐக்கு மட்டும்தான் தேவை. இது எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேவை. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோவை பார்த்துடலாம். இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க யூஜி நீட்னு இருக்கும், அதே வெப்சைட் தான். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 6. விசிட் டேஷ்போர்டுன்னு கொடுத்துருங்க. இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். இதில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நியூமரிக்கல்லாம் வச்சு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டிக்ளரேஷனில் இருக்கக்கூடிய 3 டிக் பாக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணணும், சரிங்களா?
இந்த இடத்துல 3யும் கரெக்டாக டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட், நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா யார் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஸ்டோர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? இப்படி வந்துட்டா போதுங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வந்துடும். திரும்பவும் ஓடிபி கேட்பாங்க. ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நான் நீட் கோர்சஸ், அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ், அதர் கோர்சஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன் நம்பரை இங்கே கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலை, நான் எம்பிபிஎஸ் மட்டும்தான் போடுறேன், பிடிஎஸ் மட்டும்தான் போடுறேன், பிபிஎஸ்சி மட்டும்தான் போடுறேன் அப்படின்னா இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். மேண்டேட்ரி கிடையாது. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நேம் ஆஃப் த கேண்டிடேட்டும் ஃபாதர் நேமும் இருக்கும். மதர் நேம் கொடுத்துருங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, உங்கள் ரிலீஜியனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் மதர் டங் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட போகிறோம். சரிங்களா? மொத்தம் இது பர்சனல் டேட்டா, அகாடமிக் மார்க்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், பேமெண்ட், வியூ அண்ட் சப்மிட், சாய்ஸ் ஃபில்லிங். கடைசி ஸ்டெப் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்கும் காமிச்சிடுறேன். அடுத்தது அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டும் சேம் அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டும் சேம்னா டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். அடுத்து ரிசர்வேஷன் கிளைம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே தான் என்ஆர்ஐயா பாண்டிச்சேரி கேண்டிடேட்டா அப்படிங்கிறதெல்லாம் வரும். இப்போ நீங்கள் புதுச்சேரி ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா புதுச்சேரி அப்படின்னு டிக் பண்ண போகிறீங்க. இல்லை நான் வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதர் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ஆர்ஐயா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ஆர்ஐ செலக்ட் பண்ணுங்கள். ஃபாரின் நேஷனல், ஓவர்சீஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் இது எல்லாமே வரும். அடுத்ததா ரிஜிஸ்ட்ரேஷன், டியூஷன் ஃபீ, ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ். இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறீங்கல்ல, இது வந்து நான் ரீஃபண்டபிள். சரிங்களா? இப்போ கட்ட போகிற அப்ளிகேஷன் ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள். செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அந்த கேசஸ் பொறுத்து, அந்த இந்த கவுன்சிலிங்குடைய ரூல்ஸை பொறுத்து ஃப்ரீ எக்ஸிட்டில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா டெபாசிட் வெளியே வரும், உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த சொல்கிற டேட்டுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸை பொறுத்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ நாட் ரீஃபண்டபிள். ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோ அல்லது பேரண்ட்டினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருங்க. பேங்க் நேமு, பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பரு, பெனிஃபிஷியரி நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய கேட்டகரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஜென்ரல்னே கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓபிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கொடுங்க. எஸ்சி, எஸ்டினா அதையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம மாணவர்கள் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,36,832 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்தி நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அடுத்த இதுக்கு போயிடலாம். மிஸ்பா அகாடமியில் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். இந்த பாண்டிச்சேரி கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இதெல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இதனுடைய ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு போடுங்க. அல்லது நம்மளுடைய இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு 1-to-1 கைடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர், செப்பரேட் ஹெல்ப்லைன் நம்பர் ஷேர் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டீங்க. பிகாஸ் we are giving this service for the past 5 years, 5 to 6 years கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவர்களாக மிஸ்பா அகாடமி மூலமாக உருவாகி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து அகாடமிக் டீடைல்ஸ் போயிடலாம். இப்போ நீங்கள் என்ஆர்ஐ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த டேட்டாங்கிறது கேட்கும். செலக்ட் கண்ட்ரி வேர் எம்பசி சர்டிஃபிகேட் அப்ளைட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வரும். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் இது வரும், என்ஆர்ஐ கொடுக்கலன்னா இது வராது. சரிங்களா? அடுத்து அப்ளைடு கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஒன்லி. ஏன்னா நான் இந்த இடத்துல அதர் ஸ்டேட்னு கொடுத்ததுனால இப்படி வருது, என்ஆர்ஐன்னு கொடுத்ததுனால இப்படி வருது. நீங்கள் வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதும் எனேபிள் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீட்டினுடைய இன்ஃபோ, நீட் டீடைல்ஸ், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர், நீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க இதெல்லாம் தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ரோல் நம்பர் கரெக்டாக கொடுங்க, ஒரு தடவைக்கு 10 தடவை வெரிஃபை பண்ணிடுங்க, மார்க்கை கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்தது ஆல் இண்டியா ரேங்க், உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. இதுக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நீட் மார்க்கு, நீட் டீட்டெயில்ஸை ஒரு தடவைக்கு 10 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அகாடமிக் டீடைல்ஸ், 12th மார்க், 12th எந்த போர்டு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு, சிபிஎஸ்சி, அதர் ஸ்டேட் போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். 12த் ஸ்கூல்ல எந்த 12த் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? 11த் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? 8த்லேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் நேமு, அதனுடைய மேனேஜ்மெண்ட் டைப். இது வந்து பிரைவேட், கவர்மெண்ட், எய்டட் இது எல்லாமே வரும். செலக்ட் ட்ராப் டவுன் தான். இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருஷம் தான் அப்படின்னா 2026, 2025, 2024, 2023, 2022ன்னு சொல்லி வரிசையா நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ற மாரி இருக்கும். அப்பார் ஐடி இருந்தா போடுங்க, ஆப்ஷனல் தான். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் பாருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு நீங்க குடுத்திருந்தீங்க. இந்த கேண்டிடேட் அப்படி குடுத்ததுனால இங்க வருது. ஸோ இப்போ வந்து உங்களுடைய மார்க்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு 100க்கா 200க்கா 100 தானே 100ன்னு போட்டுருங்க. எவ்வளோ மார்க் நீங்க செக்யூர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததா சப்ஜெக்ட் 1, 2, 3, 4 இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது வேற ஏதாவது குரூப்னா அதுவும் டிராப் டவுன்ல நிறைய சப்ஜெக்ட்ஸ் காட்டுது. நீங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா அதர்ஸ் இருக்கும் அதை போட்டுக்கலாம். 100 எல்லாம் மார்க்லாம் போட்டுருங்க. நீங்க வாங்கின மார்க்கை கரெக்டாக செக்யூர் பண்ணிருங்க. ஒருவேளை எனக்கு வந்து இந்த 4th சப்ஜெக்ட் இல்லை சார், நான் 3 சப்ஜெக்ட் தான் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து தமிழ் இங்கிலீஷ் படித்தேன், லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் படித்தேன், அதுக்கப்புறம் 3 மெயின் சப்ஜெக்ட் 3 தான் படித்தேன், 5 தான் என்னுடைய டோட்டல் 500 தான் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நோ சப்ஜெக்ட்னு போட்டு 0ன்னு போட்டுருங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, நோ சப்ஜெக்ட்னு போட்டு டோட்டல் மார்க் 0ன்னு போட்டுருங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்து நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறத சொல்லிடும். இது எதுக்காகனா அலைடு கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த இதே அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டா அப்படிங்கிறது முன்னாடி வச்சிருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால இந்த இடத்துல அது வருது. எம்பிபிஎஸ்க்கும் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கும் சம்மந்தம் கிடையாது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் பிளான் பண்றீங்கன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்க பிபிஎஸ்சி போறீங்க அப்படின்னாலும் நீட் மார்க் வச்சு தான் போகும். ஆனால் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க அப்படி போவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு வந்துடலாம். அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்துட்டோம். இது முக்கியமான ஸ்டேஜ். இந்த இடத்துல எதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கேண்டிடேட்னுடைய போட்டோ, பர்த் சர்டிபிகேட், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். எல்லாத்துக்கும் சைஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்குமே சைஸ் இருக்கு. அடுத்ததா மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு. நீங்க என்ஆர்ஐ கேட்டிருந்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட், விசா ஆல்ரெடி நான் இதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் இங்கே கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வந்துடும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். நீட் டு பே 2000 ருபீஸ் பிகாஸ் அதர் ஸ்டேட்ஸ்ன்றதுனால, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால இந்த இடத்துல பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. 2000 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ கியூஆர் வரும். நீங்கள் கியூஆர் கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். கன்னியூ கொடுத்துட்டீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வந்துடும். சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விண்டோ வரும். இங்கேயும் கண்டினியூங்கிறது கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ அண்ட் சப்மிட் அப்படின்னு வரும். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சப்மிஷன். இந்த சப்மிஷன் பண்ணாதான் நம்ம அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போக முடியும். சரிங்களா? இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல இருக்கும். வரிசையாக எல்லாத்தையும் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல வரும். உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அது எல்லாமே வரிசையாக 1 by 1 பார்த்துருங்க. நீட் அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர் இதெல்லாம் சும்மா ரேண்டமாக 1, 2, 3, 4ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவல் நம்பரில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக ஹெச்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் அங்கே இருக்கும். கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இந்த இடத்துல வியூ அப்படின்னு கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒரு விண்டோவில் டவுன்லோட் ஆகும். அதை செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போட்டிருக்கோம், மாற்றி எதுவும் போட்டிருக்குமா, இதெல்லாம் இங்கேயே செக் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். கரெக்ஷன் விண்டோ வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்ஷன் விண்டோ வருவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வரும். இங்கே நான் டெமோக்காக இங்கே வச்சிருக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல டிக்ளரேஷன் 2 இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அலர்ட் கேட்கும். எல்லாம் ஓகே, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இல்லைன்னா பேக் போய் எடிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா காட்டுறேன். இந்த இடத்துல அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் போயிடும். வியூ ஆர் பிரிண்ட் அப்ளிகேஷன் கிளிக் ஹியர். இதை நீங்கள் இப்போதைக்கு பண்ண வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்து எடிட் காலேஜ் அண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வரும். நீங்கள் எம்பிபிஎஸ் போக போகிறீங்களா, பிடிஎஸ் போக போகிறீங்களா, அல்லது பிவிஎஸ்சி போக போகிறீங்களா, அல்லது பிஏஎம்எஸ் போக போகிறீங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னா என்னென்ன காலேஜஸ் இருக்குது டோட்டலாக? இந்திரா காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். விருப்பப்பட்டா நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஏன்னா என்ஆர்ஐ ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு காமிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிம்ஸ், பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இது வந்து
போன வருஷம் வரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டியா இருந்தது. இந்த வருஷத்துல இருந்து ஒரு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா மாறிடுச்சு. ஸோ மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பிம்ஸ் வரும். சீட்டை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் நல்ல மார்க் இருந்துச்சுன்னா. அடுத்தது எஸ்எம்விஎம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ். இதுவும் ஒரு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். அடுத்ததா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். யாருக்கு? பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு தெலுங்கு மைனாரிட்டி. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது காட்டாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காட்டாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல காட்டாது. ஸோ இப்போ நீங்க எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம்? எம்பிபிஎஸ் மட்டும்னா எம்பிபிஎஸ்ல இந்த 4யுமே என்ன பண்ணிருங்க, செலக்ட் பண்ணிருங்க. இந்த 4யுமே மறக்காம செலக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா பிடிஎஸ் போறீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் அது இருக்கு. மகே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி. மற்ற ரெண்டுமே ஜெனரல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே. ஸோ பிடிஎஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. அடுத்து ஆயுர்வேதா இருக்கு. ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகேனா ஓகே போடுங்க. இல்லை வேணாம்னா விட்டுருங்க. பிபிஎஸ்சி போடுறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா எம்பிபிஎஸ் மட்டும்னா எம்பிபிஎஸ் மட்டும் போட்டுட்டு நீங்க அடுத்தது போயிடலாம். இப்போ தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சப்மிட் அண்ட் கண்டினியூ கோர்சஸ் அப்படி இப்போ நீங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்க. சாரி, கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது காலேஜை செலக்ட் பண்ண போறோம். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவைலபிள் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல டோட்டலா ஒரு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு எந்தெந்த காலேஜஸ் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம எம்பிபிஎஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல எம்கியூ பிம்ஸ் பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பிம்ஸும் மணக்குள விநாயகரும் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ இந்த 2 காலேஜ் இருக்கு இல்லையா, இந்த 2யும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் நான் பிம்ஸ் மட்டும்தான் போட போறேன் அப்படின்னா பிம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் கோர்ஸ்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த விண்டோ செலக்டட் கோர்சஸ் பாருங்க. இந்த இடத்துல பிளாங்கா இருக்கு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க இதை ஆட் ஆல் அல்லது ஆட் கோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜஸ் இங்கே மூவ் ஆயிடும். இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இருக்கிறதே 3 காலேஜ் தானே, அது போக ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அதனால ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் 37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, 22 பிரைவேட் காலேஜ் இருக்கு, 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி சிம்பிளாலாம் வைக்க முடியாது. அதுக்கு ப்ரியாரிட்டி ஆர்டர் அவசியம் தேவை. இங்கே 4 காலேஜ்ன்றதுனால சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பவே சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிடுவோம். அப்போதான் நமக்கு வந்து பின்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு தனியாக டைம் எல்லாம் தேவைப்படாது. ஆல் டுகெதர் ரிசல்ட்டே டேரெக்டாக வந்துடும். தமிழ்நாடு ரிசல்ட் வரும்போது பாண்டிச்சேரியுடைய ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பிம்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, பிம்ஸை நான் வந்து கீழே கொண்டு வர போகிறேன். எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிம்ஸ் அப்படின்னா பிம்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து மணக்குள விநாயகரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பிம்ஸ் செகண்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மூவ் டவுன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை பிங்க் கலரில் இருக்கிறது வந்து கீழே வந்துடும். இந்த மணக்குள விநாயகர் வந்து மேலே போயிடும். ஸோ இல்லை நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா மூவ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ மூவ் அப் மூவ் டவுன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டன் இந்த இடத்துல சேவ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சேவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க யுவர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கு பாருங்க. அடுத்ததான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோமுக்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் ஹியர் அப்படிங்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் அதே மாதிரி விண்டோ வரும். ஆனா இந்த இடத்துல கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் ரவுண்ட் 1 அப்படின்னு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் தானே தவிர செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி செப்பரேட்டாக புதுசாக சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, ஆல்ரெடி இப்போ பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிம்ஸ் இருக்கு, அடுத்து வெங்கடேஸ்வரா இருக்கு. உங்களுக்கு எந்த ஆர்டர் பிடிக்குதோ வெங்கடேஸ்வரா ஃபர்ஸ்ட் வச்சுட்டு பிம்ஸ் கீழே வச்சுக்கலாம், அல்லது பிம்ஸை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு வெங்கடேஸ்வரா கீழே வச்சுக்கலாம். யோர் சாய்ஸ், யோர் லிஸ்ட், யூ ஹாவ் த ஃப்ரீடம். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த 2 காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறம் பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த பிரிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த 2 டிக் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம், அல்லது டேரெக்டாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜஸ்க்கு நம்ம சென்டாக்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம். அடுத்து சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு கவுன்சிலிங் ஷெடியூல் வரும்போது எம்சிசி ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த ஷெடியூலின் அடிப்படையில் டேரெக்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவாங்க.
அவ்வளோதான் ப்ராசஸ். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலை பார்க்கலாம். டைம் ஆல்மோஸ்ட் 11:20. ஸோ தொடர்ந்து 20 நிமிஷம் தொடர்ந்து பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேட் நைட் இப்போவே நான் இந்த வீடியோ அப்லோடும் பண்ணிடுவேன். பிகாஸ் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு நாளைக்கு காலையில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதில்களை நம்ம பார்த்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த பாண்டிச்சேரியை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் பாண்டிச்சேரியிலிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரி மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அரசு மருத்துவக் கல்லூரிலையும் இந்த இந்திரா காந்திலையும் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் உள்ள பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாலையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.